விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் மாநில செயற்குழு நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். நேரிலே சந்தித்து முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் உள்ளோம். அடுத்து கர்நாடகாவில் சந்திரசேகர் தலைமையில் 10 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இடுக்கி உட்பட 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்பதனால் எங்கள் வேட்பாளர்களால் பிஜேபி வேட்பாளர் பயன்பெறக்கூடிய வகையிலே வாக்கு பிளவு நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஆந்திராவில் கூட்டணியில் பங்கேற்கிற வாய்ப்பு அமைந்தால் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம். அவ்வாறு கூட்டணியிலே இணைவதற்கான சூழல் அமையவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வாய்ப்புள்ள இடங்களில் தனியே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். வருகிற 10ஆம் தேதிக்கு மேல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களிலும் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன. ஆந்திராவிலே விஜயவாடாவிலும், தெலுங்கானாவிலே ஹைதராபாத்திலும், கர்நாடகாவிலே பெங்களூரிலும், கேரளாவிலே மூணாறிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவிஎம் ஆளும் கட்சியினருக்கான சாதகமான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முழுமையாக அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை பயன்படுத்துவதிலே ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கருதுகிறோம், நம்புகிறோம். பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இவிஎம் மட்டும் போதாது, விவிபேட் என்கிற ஒப்புகைச் சீட்டும் தேவை. அந்த ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி வாக்கு முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கட்டங்களாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். அதே வரிசையில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு அந்த மாநில தலைமைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வசதியான நாட்களில் 10 நாட்களுக்குள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் மாநில செயற்குழு நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். கேரளாவில் 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், தெலங்கானாவில் 10 இடங்களிலும், கர்நாடகாவில் 3 இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது என்றும் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார். 10ஆம் தேதிக்கு பின் தென் மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக விரிவான கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார். ஆந்திரா, தெலங்கானா மற்றும் கேரளாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அங்கு வேட்பாளர்களை நிறுத்த இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.